ஏன் வீரா, இன்னைக்கு நீங்க கடைக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் இவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா கடையை வித்துருவேன்னு எந்த நம்பிக்கையில சொல்றா? என்ன நம்பிக்கை? இவ ஒரு ஃப்ராடு. இவளை மாதிரி இந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஃப்ராடு இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி எவனா ஒருத்தனை பிடிச்சி அவன் கையில கொடுக்கணும்னு பாக்குறா. நம்ம விட்டுறக்கூடாதுடா. நம்ம கடையை விக்கிறதுக்கு நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. அந்த கடை தான் நம்ம குடும்பத்தோட அடையாளம். அந்த கடையை உருவாக்குறதுக்கு அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லடா, உங்க அம்மா ஞாபகமா இருக்கிறதே அந்த கடையும் இந்த வீடும் தான்டா. அப்படிப்பட்ட பொக்கிஷம் அவ கையில போறதுக்கு நம்ம விடவே கூடாது. விட்டுறாதீங்கடா, விட்டுறாதீங்க. இல்லண்ணா, நீ ஏன் யோசிச்சு பாரு. நம்ம அவளை மிரட்டுறோம், இத்தனை பேர் சேர்ந்து சண்டைக்கு நிக்கிறோம், எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம், ஏன் அடிக்க கூட செஞ்சோம். ஆனா அவ எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறா, பயப்படவும் மாட்டேங்கிறா. அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அவ ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி இருக்கா. அத்த, இதுல யோசிக்க வல்ல ஒண்ணுமே இல்லை. இன்னும் ஒரு மாசத்துல நான் சொன்ன மாதிரி அந்த கடை நம்ம பேருக்கு வரும். நீ தைரியமா இரு. டேய், அவ 2 நாள்ல வித்துருவேன்னு சொல்றாடா. மாமா, அதெல்லாம் நம்ம லீகலா ஃபேஸ் பண்ணிக்கலாம். மா, நீ லாயருக்கு போன் பண்ணி லீகலா என்ன பண்ணலான்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ண சொல்லுமா அவரை. சரிங்க மாமா. யாரும் நம்ம கடையை தொடர்றதுக்கே யோசிக்கணும். சரிங்க மாமா, இப்ப நான் பேசுறேன். என்னங்க கூப்பிட்டீங்களா? என்ன 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு பூனை மாதிரி பதுங்கி போயிட்டு இருக்கீங்க? கடவுளே, இவ கட்ல படாம போயிடலான்னு பார்த்தா மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஏய், உன தானே கேட்டுக்கிட்டு இருக்கா, சொல்றேன். ஏய், நிறுத்து. எதுக்கு இப்ப தேவலாம அழுதுகிட்டு இருக்கா? ஆமாங்க, இல்லங்க, ஆமாங்க. இத நான் எப்படியே வாயால சொல்றதுங்க? உங்களுக்கு தெரியாம போயிடலாம்னு நினைச்சேன். இப்படி கேள்வி கேட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்களே. என்னது, தெரியாம போறியா? என்ன திரும்பவும் திருட்டு வேலை ஏதாவது பார்க்க போறியா? மாட்டிக்கிட்டோம் நீங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரியே சொல்றானே. இப்ப என்ன பண்றது? என்னடி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்லங்க. ஐயோ, என்னங்க நீங்க என்னைய கன்ஃபியூஸ் பண்றீங்க. அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன். உண்மையை சொல்றியா? என்னங்க, ராத்திரி கிருபா மாமா உங்களை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறாருங்க. இது எங்க அண்ணன் என்ன அடிக்கிறாரு? என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, நான் அந்த மாதிரி ஒரு கனவை கண்டேங்க. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. துரோகி, அயோக்கிய, அறிவு கட்டவன், தண்டம், முண்டம், இப்படி உங்களை கண்ணா பின்னாடி திட்டி உங்க சட்டையெல்லாம் ஜார்ஜார கிழிச்சு வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாருங்க. பாக்குறதுக்கு நீங்க ஒரு டிப்பிக்கல் பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்க. ஐயோ, நான் கனவு கண்டேங்க, அதுதான் சொன்னேன். பாவம், நீங்க மழையில நினைச்சு அழுதுகிட்டே போயிட்டு இருந்தீங்க. பேக்ரவுண்ட்ல விடுகதையா இந்த வாழ்க்கை இந்த பாட்டுல வேற கேட்டுச்சுங்க. நீ கனவு கண்டியா இல்ல உன் ஆசையை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, யாசை இவ்வளவு சின்னதா இருக்குமா? இத ஐயோ ஐயோ, யாசை இப்படி எல்லாம் இருக்குமாங்க? சத்தியமாங்க, சத்தியமா. கட்டின புருஷனுக்கு யாராவது இந்த நிலைமை ஆகணும்னு நினைப்பாங்களா? இதெல்லாம் கனவுங்க. இதுல வேற நான் காண்ற கனவு அப்படியே பழிக்குதுங்க. ஏன் எதுக்கு என்ன அடிச்சு துரத்தணும்? ஏன்னா என்னால முடியாது இல்லடா யாரா மீச. ஏய், என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்கா? இல்லங்க, சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க வெட்டியா இருக்கீங்கன்னு உங்களை நம்பி மாமா ஒரு பெரிய பிசினஸ் கொடுத்திருக்காருங்க. அந்த பிசினஸ்ல நீங்க ஏதோ பெருசா தப்பு பண்ணி நஷ்டப்படுத்திட்டீங்களா? அந்த கோவத்தை தாங்க முடியாம உங்களை அடிச்சே துரத்திட்டாருங்க. இப்படிதான் இதோ நிக்கிறாளே இந்த இந்து, இவ கீழே விழுந்து கையில அடிபடுற மாதிரி கனவு கண்டேன். அடுத்த நாளே இவ கையில அடிபட்டுருச்சு. இல்ல இல்ல. சார் 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 சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இந்த மாதிரி பொண்ணுங்க குறுக்க வந்து பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அமைதியா வழிய விடு.
ஐயோ கண்மணிக்கா, வில்லங்க சொத்துன்னு தெரிஞ்சுதான் அவர் வாங்க வந்திருக்காரு. நீங்க என்ன திரும்ப திரும்ப போய் அவர்கிட்ட வில்லங்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா, ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. எங்க வரேன் சார். கடை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ, நாங்க பார்க்காத வில்லங்கெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். சரியா? தாராளமா சார். ஆனா கொஞ்சம் எனக்கு ஈவினிங்குள்ள சொல்லிருங்க சார். என்ன வழியை மறந்துட்டாரா? ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோமே. என்னங்க, சொல்லு. நைட் ஆயிடுச்சுங்க. எங்க கூட்டு போறீங்க? ஏன் சொன்னாதான் என் கூட வருவியா? நான் என்ன உன்னை தனியா கூட்டு போய் கழுத்து நச்சு கொள்ள போறேன்? நீ செஞ்சாலும் செய்வி. பேசாம இரு. அது இல்லைங்க, வீட்டுக்கு போனோம்ல, அதான். ஏய், கடை ஒண்ணு விலைக்கு வருதுடி, அதை பார்க்க போறோம். எது? இந்த ராத்திரியில எவனாவது கடையை விலைக்கு வாங்க போவானா? சுபா,